இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, மனுஷ புத்திய நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கடல் அலை என்பதை போல எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதா? கடல் இருக்கா, அது வாட்டுக்கு அமைதியா இருக்கா? கடல்ல எப்போ அலை அடிக்கும்? கடல்ல எது வந்தா அலை அடிக்கும்? காற்று வந்தால் அலை அடிக்கும். ரைட்டா? அப்ப இந்த புத்தி சும்மா இருக்கும், அது வாட்டுக்கு இருக்கும். ஆனா சுத்திலும் ஏதாவது சம்பவம் நடக்கும். நம்ம வாட்டில் உட்கார்ந்துருப்போம், எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா உட்கார்ந்து நம்ம வாட்டுக்கு வேலையை பார்ப்போம். நம்ம குழந்தை அது வாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கும். இப்போ பக்கத்துல வேற யாராவது ஒருத்தர் என்ன அப்படின்னு இந்த குழந்தையை பற்றி ஏதாவது கேட்டு விட்டார்கள் என்றால் நம்முடைய கவனம் எங்க போகும்? குழந்தை மேல போகும். அந்த குழந்தை ஒருவேளை நல்லா படிக்கிற குழந்தையா இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் படிப்பு கம்மியா இருக்கிற குழந்தையா இருந்தா நமக்குள்ள கோபமும் ஆத்திரமும் வருமா வராதா? வருமா வராதா? வருது. பிரியமானவர்களே, இது நடந்த ஒரு சம்பவம் தான். நான் ஒரு பங்கில் இருக்கிற பொழுது ஒரு வீட்டிற்கு கூப்பிடுவார்கள், போவேன். அப்போது அங்கே ஒரு சின்ன குழந்தை, 4.5 வயது தான் ஆச்சு. அது எல்கேஜி யூகேஜி போய் கொண்டிருக்கிற அந்த குழந்தை. அப்போ அது என்ன சொல்லும் அப்படின்னா, ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அது மெதுசா ஒவ்வொன்றா சொல்லும். ஆப்பிள் ஏபிபி அப்படின்னு மெதுவா அப்படி ஸ்டைலா ராகமா சொல்லும். உடனே இந்த அம்மா சொல்லும், என் குழந்தைய பார்த்தீங்களா சாமி, எவ்வளவு அறிவுன்னு. அது மாதிரி பி ஃபார் பால் அப்படின்னு மெதுவா அப்படியே அப்படியே ஒவ்வொன்றா சொல்லும். இந்த அம்மாவுக்கு பெருமையா இருக்கும். நம்ம போகும்போதெல்லாம் சொல்லும். நமக்கு தான் போர் அடிக்கும், அந்த அம்மாவுக்கு போர் அடிக்காது. ஏன், என் குழந்தைய பாருங்க எப்படிலாம் பேசுது அப்படின்னு அவ்வளவு பெருமையா சொல்லும். அந்த குழந்தையும் ஒவ்வொன்றா எழுத்த உச்சரிச்சு சொல்லி முடிச்சுட்டு அப்படி சொல்லும். ஒரு மாதிரி ஒரு விதமா இருக்கும். பிரியமானவர்களே, 2-3 மாசம் இருக்கும். திரும்ப ஒரு முறை அங்கே சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது அந்த அம்மா சொல்லுகிறது, எங்க ஃபாதர்கிட்ட சொல்லு ஆப்பிள் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே விறுவிறுன்னு வருது ஆர்த்த. APPLE ஆப்பிள். இவ்வளோ ஃபாஸ்ட் அந்த குழந்தை சொல்லாத அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா பக்கத்து வீட்டு குழந்தை. அந்த பக்கத்து வீட்டுக்கு ஒரு அம்மா புதுசாக குடி வந்திருக்கு. அந்த அம்மாவினுடைய குழந்தை உள்ள வீட்டுக்குள்ள வருது. அந்த வீட்டுக்குள்ள வர்ற குழந்தை இப்படி வேகமா சொன்ன உடனே இந்த அம்மா வழக்கமா நமக்கு சாப்பாடு கொடுக்குற அம்மா சொன்ன டயலாக் இருக்கு, சனியன் சனியன், இந்த சனியனை எத்தனை தடவை சொன்னாலும் சரி, என் பிள்ளைக்கு அறிவே கிடையாது சாமி, புத்தியே கிடையாது. இந்த பாருங்க, இந்த பிள்ளை வந்து 1 மாசம் தான் ஆச்சு, அது எவ்வளவு வேகமா விறுவிறுன்னு சொல்லுது. இந்த சனியனுக்கு நான் சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு புரியல. ஒரு 10-20 தடவை சனியன்கிற வார்த்தையை பயன்படுத்திச்சு. நான் உடனே அந்த அம்மாட்ட, ஏமா இந்த பிள்ளை வழக்கமா நான் வரும்போதெல்லாம் என் தங்கம் அது எப்படி சொல்லுது பாருங்கன்னு நீ எப்படியெல்லாம் ரசிப்ப, நீ எனக்கு அதை எப்படிலாம் விளக்கம் சொல்லுவ, எனக்கே போர் அடிச்சிரும் திரும்ப திரும்ப சொன்னதே இந்த குழந்தை சொல்லுவேன்னு. ஆனா உனக்கு போர் அடிக்கவே இல்லை. ஏன்னா என் குழந்தை எப்படி பேசுது பாருங்கன்னு பெருமை பேசுறேன். இப்ப என்ன ஆச்சு ஃபாதர், அந்த குழந்தை சொல்றது நல்லா இருக்குல்ல, விறு சொல்லுதுல, வேகமா சொல்லுதுல, அப்ப என் பிள்ளை ஏன் வேகமா சொல்ல மாட்டேங்குது? இப்போ இந்த கடல் இருக்குல்ல, இந்த கடல் ஏற்கனவே நல்லா அப்படியே அமைதியிலையும் சமாதானத்திலும் இருந்தது. இந்த பக்கத்து வீடு அப்படின்னு ஒண்ணு வந்த உடனே இந்த அலை கரையை போய் டம்முன்னு அடிச்ச உடனே இந்த தலை இருக்குல்ல, இந்த தலையில இந்த அலை சிந்தனை அலை போய் டம்முன்னு அடிச்ச உடனே பின்னாடி தலை விண்ணு தெரியும். இந்த பின்னாடி தலைவலிக்குன்னு சொல்ற ஆட்களுக்கு மண்டையில வேகமா ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த தலை 2 பக்கமும் அப்படியே டங்குன்னு துடிக்கணும். அலை வந்து இப்படித்தானே அடிக்கும், டப்புன்னு அடிக்கும். இந்த முன்னெத்தி வலிக்குன்னு சொல்ற ஆட்கள் தான் கொஞ்சம் தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம். மற்றபடி பின்னாடி வலிக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா மண்டைக்குள்ள 4 விஷயம் தான், ரொம்பலாம் இருக்காது. எத்தனை விஷயம்? 4 விஷயம் கூட இருக்காது. சில ஆட்களுக்கு ஒரே விஷயம் தான் இருக்கும். ஒரே விஷயம், இந்த உடஞ்ச டேப் ரெக்கார்டில் ஓடின மாதிரி நாங்க அப்படியே வந்து அடிக்கும். அது மாதிரி இந்த அம்மாவுக்கு இந்த பிள்ளை என்னைக்கு வேகமா சொல்ல போகுது, எப்போ சொல்லும். இந்த வந்தனம் வந்த உடனே முடிஞ்சிச்சு. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, மனிதர்களுடைய மனம் எப்போதும் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனம். மனிதர்களுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்கு நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியும் நிறைவும் சமாதானமும் சந்தோஷமும் ஒரு நாளும் வரப்போவதில்லை. எனவே இந்த புத்தியை அலைபாய விடாமல் அமைதி அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக ஜெபமாலை நமக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஏனென்றால் சும்மா இருக்கும் போதெல்லாம் அலை அடிச்சுட்டே இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் கடல்ல போய் பாருங்க, கொஞ்சம் கூட அசைவே இல்லாமல் கடல் இருக்காது. நடுக்கடலுக்கு போனா தான் அமைதியா இருக்கும். நீங்க ஓரத்துல எப்ப பார்த்தாலும் லேசாவது அடித்துக்கொண்டே இருக்கும். அதுபோல இந்த புத்தியிலே சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அது இயல்பு. சிந்தனைகளை நீங்கள் நிறுத்தி கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சிந்தனைகள் ஏதாவது வந்து கொண்டே இருக்கும். இந்த சிந்தனை
தீய சிந்தனைகளாக, கெட்ட சிந்தனைகளாக, பயம் தருகின்ற சிந்தனைகளாக, நம்மை பயமுறுத்துகின்ற சிந்தனைகளாக, நமக்கு ஏமாற்றம் தருகின்ற சிந்தனைகளாக, நமக்கு வலியும் வேதனையும் தருகின்ற சிந்தனைகளாக இருக்கின்ற பொழுது அந்த புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மண்டையை வலிக்க செய்து உடம்பு முழுவதும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி சுகர், பிரஷர், இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லா சிக்கலையும் உண்டு பண்ணிவிடும். ஒற்றை தலைவலி, இப்படி சைக்கோசோமாட்டிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்பவாவது போய் போன்ல அடிச்சு பாருங்க. மனம் குழம்புவதால், மனம் அலம்பிக் கொண்டிருப்பதால் உடலில் ஏற்படுகிற நோய்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 55 வகையான நோய்கள் வைத்திருக்கிறார்கள். இவைகள் எதனால் எழும்புகிறது என்றால் நம்முடைய புத்தி அமைதி அடையாமல் ஓடிக்கொண்டே இருப்பதால். இப்போ 10வது நூற்றாண்டிலே மங்க் என்று சொல்லப்படுகிற துறவற மடங்கள் தொடங்கப்பட்டன. அதற்கு முன்னால் இந்த பங்கு சார்ந்த பணிகள் நமக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும். துறவற மடங்கள் என்றால் என்ன? காடுகளில் போய் தங்கி தியானித்தல். குருக்கள் தங்களுடைய இந்த பணியை, மக்களோடு கொண்ட பணியை குறைத்து கொண்டு ஜெபம், ஆன்மீகம் என்று தவ முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அப்ப தவம் செய்ய வேண்டும் என்றால் காடு பகுதிகளுக்கு போய் விடுவார்கள். ஆசிரமங்கள் ஏற்படுத்தப்பட்டன. ஆசிரமத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, சும்மாவே இருந்தா சண்டை வருமா வராதா? யாரா இருந்தாலும் சும்மா இருந்தா சண்டை வரும்ல. ஆமா, அதனால அங்கே துறவற மடங்களில் நிறைய எண்ணிக்கை கூட அவர்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டது. அவர்கள் எப்போதும் ஏதாவது ஒரு கைவேலை, தோட்ட வேலையோ அல்லது இந்த முடைதல், கூடை பின்னுதல் அல்லது சின்ன சின்ன பொருட்கள் செய்தல் என்று. ஏனெனில் சோம்பேறி மடம் சாத்தான் மடம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புத்தி சும்மா இருந்தா அங்க சாத்தான் தன் வேலையை தொடங்கி விடுவான். ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுதும் கூட புத்தி என்ன செய்து கொண்டிருக்கும்? ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்க வீட்டுல சமைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, சமைக்கும் போது சமையல்லையா கவனம் இருக்கு? அடுத்து என்ன வேலை செய்யணும்? ஏன்னா இந்த வேலை தெரியும். வண்டி ஓட்டி கொண்டு போகிறவனை பாருங்கள், முதலில் வண்டி ஓட்டுகிற பொழுது ரொம்ப கவனமா வண்டி ஓட்டுவான். வண்டி ஓட்டி நல்லா பழகின பிறகு எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் வண்டி அது வாட்டுக்கு போகும், பாட்டு அது வாட்டுக்கு ஓடும், யார் பேசினாலும் பேச்சு கொடுக்கலாம், போன் பேசுவான், என்ன வேணாலும் செய்வான். வண்டியை எப்படி ஓட்டணும்னு தெரியாது, ஆனா வண்டி ஓடிடும். அப்ப புத்தி பழகிவிடும். பழகிய பிறகு இந்த புத்தி என்ன செய்யும்? வேறு எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கும். இதுதான் புத்தியினுடைய இயல்பு. ஆகவே இந்த மடங்களில், சந்நியாச மடங்களில், இந்த ஆசிரமங்களில் வேலை நடந்து கொண்டே இருந்தாலும் புத்தி என்ன செய்வது? அப்போதுதான் இந்த ஜெபமாலையை ஏற்படுத்துகிறார்கள். ஒரே விஷயத்தை இந்த புத்தி சொல்ல கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆகவே இரவு உங்களுக்கு தூக்கம் வரலையா? முழிச்ச உடனே ஐயோ இனிமே என்ன பண்றதுன்னு தெரியலையே, 3 மணிக்கு முழிப்பு வந்துடுது, இன்னும் 5 மணி வரைக்கும் நம்ம என்ன பாடுபட போறோமோலாம் கவலைப்பட வேண்டாம். ஜெபமாலையை கையில் எடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், உலகத்தில் உள்ள பெண்களிலெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்மணியாய் நீர் இருக்கிறீர், உம்முடைய வயிற்றில் இருக்கின்ற எங்கள் மீட்பரும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவும் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறார். சொல்லும் போதே அந்த வார்த்தைகளில் நம்முடைய கவனம் வந்து நிற்கணும். உலகத்தில் இருக்கிற அருள் எல்லாம் நிரம்ப பெற்ற மரியாய் இருக்கிறவரே வாழ்க. அப்ப அந்த அருள் கடவுளின் கொடை, கடவுளின் கொடையை அருளாய் பெற்ற மரியே வாழ்க. கடவுளிடம் உள்ள ஆற்றலை அன்பும் அருளும் பெற்று இருக்கின்ற, நிறைந்திருக்கின்ற மரியே வாழ்க. குறைவின்றி பெற்றிருக்கிறவளே வாழ்க. புரியுதுங்களா ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ள அர்த்தம்? இப்படி சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 10 நிமிடத்தில் உங்கள் மனம் சமாதானமும் சாந்தமும் அடைந்து அடுத்து தூக்கம் வந்துடும், தன்னால் வந்துடும். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஜெபமாலை என்பது உள்ளத்தை அமைதிப்படுத்துகின்ற ஒரு நல்ல கருவி. எனவே அந்த நாட்களில் மீண்டும் மீண்டும் அல்லது ஏதாவது ஒரு நாம ஜெபம் போல கூட ஜெபமாலை எடுத்து சொல்லலாம். அது ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 1000 முறையாவது நாம் சொல்ல வேண்டும் என்று தியானித்துக் கொள்ள வேண்டும். எனவே எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு 10 முறை நாம் சுத்தி வந்தால் நமக்கு ஏறக்குறைய என்ன செய்து விடுகிறது? முடிந்தது. 500 முறை வைத்துக் கொள்ள வேண்டியதான். அழகாக சொல்லுகிறோம், இயேசு வாழ்க மரியே வாழ்க, இயேசு வாழ்க மரியே வாழ்க, அல்லது இயேசுவின் இரத்தம் ஜெயம், அல்லது என்னாய ஆண்டவர் எனக்கு குறை ஏதும் இல்லை,
என் ஆண்டவர் எனக்கு குறையேதும் இல்லை. ஏதோ ஒரு வசனம், அது என்ன என்பதல்ல, ஆனால் அது விவிலியத்தில் உள்ளதோ, ஆண்டவர் நமக்கு சொன்னதோ, அல்லது நம்முடைய உள்ளத்தில் ஓடுகின்ற எண்ணங்களையோ ஒரு புள்ளிக்குள் கொண்டு வந்து நாம் கைகளில் வைத்துக் கொண்டு அப்படியே மென்மையாக மெதுவாக, ஆனால் வாய் திறந்து சொல்லணும். புத்தியில மட்டும் சொன்னா பத்தாது. வாய் வழியாக சத்தமாய் சொல்லுகிற பொழுது அது காதில் கேட்கிறது. காதில் கேட்கிற பொழுது நம்முடைய மனம் அந்த இடத்தில் வந்து அமைதி அடைகிறது. அதுவே ஒரு வகையான தியானம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். எனவே எனக்கு தியானிக்க தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது என்று சொல்லுகிற சாதாரண பாமரனுக்கு கூட இந்த ஜெபமாலை கையில் இருந்தால் ஜெபிக்க தெரியும், தியானிக்க தெரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, மரியா மார்த்தா ரெண்டு பேர். மரியாளை போலவும் உங்கள் புத்தியை வைத்துக் கொள்ளலாம், மார்த்தாவை போலவும் உங்கள் புத்தியை வைத்துக் கொள்ளலாம். மார்த்தாவின் புத்தி பரபரக்கின்ற புத்தி, அலை பாய்கின்ற புத்தி, இதோ நடுநடுங்கி கொண்டிருக்கின்ற புத்தி, பல வகை எண்ணங்களை குறித்து கவலைப்படுகின்ற புத்தி. நம்முடைய புத்தியை நாம் அப்படியே வைத்துக் கொள்ளலாம். அல்லது இந்த மரியாதை போல ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து அவரது முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிற அமைதி அடைந்த நம்முடைய மனம், புத்தி. அப்படி இருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் மரியாளோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டாள், இதுதான் தேவையானது, ஆகவே இது அவளிடமிருந்து எடுக்கப்படாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நம்மிடமிருந்து எடுக்கப்பட முடியாத ஆசீர்வாதம் என்னவென்றால், நம்மிடமிருந்து பிடுங்கிக் கொள்ளப்பட முடியாத ஆசீர்வாதம் என்னவென்றால் இந்த ஆசீர்வாதம் தான். இதோ நினிவே நகர மக்களுக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை அனுப்புகிறார். அவர்கள் மனம் மாறிவிட்டார்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக இதோ சாக்கு உடை உடுத்திக் கொண்டார்கள். ஒரு அடையாளம் என்பது மனிதனுக்கு கட்டாயம் தேவை. ஜெபமாலை என்பது ஒரு நல்ல அடையாளம். ஜெபமாலை போட்டிருக்கிற பொழுது நமக்கே தோன்றும். காமநாயக்கம்பட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா திருவிழா ஆரம்பித்த உடனே இந்த கையில கட்டுறதுக்கு ஒரு இது கொடுப்பாங்க. இப்ப தென்காசி திருவிழாவுக்கு போனோம், எல்லாரும் கையிலையும் கட்டுறதுக்கு வெள்ளை நூல் கொடுக்குறாங்கல்ல, அது ஒரு அடையாளம். அதுபோல காமநாயக்கம்பட்டியிலே பார்த்தீங்க அப்படின்னா திருவிழா ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கே இளைஞர்கள், அந்த வேலை செய்கிறவர்கள், பெரியவர்கள் என்று எல்லோருக்குமே கையிலே கட்டுவதற்கு ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் துணி போல மரியே வாழ்க என்று எழுதப்பட்டு கொடுப்பார்கள். அது கையிலே இருக்கிற பொழுது இதோ இந்த 10 நாளும் திருவிழாவின் நாள், இதோ ஆண்டவருக்காகத்தான் ஆண்டவருக்காகத்தான் என்று எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, இதெல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள். கண்களை மூடிக்கொள்வோம். அப்படியே நம்முடைய இதய பகுதியிலே கை வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. அன்றைய அன்பு குழந்தைகளை, தாய் மடியில் இருக்கிற குழந்தையை போல நாம் இருக்கிறோம். தாய் மடியில் இருக்கிற குழந்தையை போல நாம் இருக்கிறோம். எனவே இதோ நம்முடைய கண்களை மூடிவிட்டு நம்முடைய இதய பகுதியிலே கை வச்சுக்கோங்க. ஒரு தாய் மடியில் ஒரு குழந்தை வந்து அமர்ந்திருப்பது போல குழந்தைகளை நாமும் கூட இந்த நாளிலே இதோ அன்னை மரியாளை நம்முடைய இதயத்திற்குள்ளே கொண்டு வருவோம். ஜெபமாலை என்கின்ற ஒரு நல்ல ஆயுதத்தை நம்முடைய இதயத்திற்குள்ளே கொண்டு வருவோம். இன்றிலிருந்து தினம் ஒரு ஜெபமாலை நான் அமைதியாய் ஜெபிப்பேன். ஜெபிக்கின்ற ஜெபமாலையிலே ஆண்டவர் எனக்கு அருளையும் ஆசிரியையும் தருவார். காலையில் மாலையில் 2 நேரமும் நிச்சயமாக அமைதியாய் அமர்ந்து நான் இந்த ஜெபமாலை ஜெபிப்பேன் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்துல கொண்டு வாங்க. ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இதோ இந்த நாட்களிலே இந்த ஜெபமாலை மையமாக கொண்டு இதோ இந்த கைகளிலே அல்லது இதோ இந்த சாக்கு உடை உடுத்திய இந்த நினிவே நகரத்து மக்களை போல நானும் என்னுடைய உள்ளத்திலே ஒரு வேண்டுதலை, ஒரு விண்ணப்பத்தை கொண்டு வந்து வைத்து என்னுடைய பாவங்களிலிருந்து விடுபடுவதற்காக, என்னுடைய பாவ பலகீனத்தை விட்டு வெளியே வருவதற்காக, என்னுடைய குடும்பத்திலே குறிப்பாக அந்த இஸ்ராயல் மக்கள் இதோ அந்த வான தூதர்கள் கடந்து போகின்ற பொழுது பாஸ்கா விழா கொண்டாடுவதற்காக வீட்டினுடைய வெளிப்புறத்திலே இதோ ரத்தத்தை தோய்த்திருந்தார்கள். ரத்தம் தோய்க்கப்பட்ட, அடையாளம் இடப்பட்ட அந்த வீடுகளில் எல்லாம் இதோ எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கவில்லையே, அதுபோல எங்களுடைய இல்லத்திலே நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் இதோ எங்களுக்கு வெளிப்படுத்தும். நம்முடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்தும். நாங்கள் நிறைவான முறையிலே கட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிள்ளைகளாக இதோ எங்களுடைய புத்தி அமைதி அடைகின்ற புத்தியாக, எங்களுடைய மனம் சமாதானத்தை பெற்ற மனமாக, எங்களுடைய உள்ளம் இந்த மரியாவை போல எப்போதும் சமநிலையிலே, அலையற்ற நிலையிலே இதோ தீமை செய்கின்ற அலைகள் எங்கள் உள்ளத்திலே எழும்பாத வண்ணம், எங்களையே நாங்கள் தீமையினால் நொந்து கொள்ளாத வண்ணம், எங்களையே நாங்கள் இதோ ஓயாது புலம்பி தீர்க்காத ஒரு வண்ணம் அமைதி அடைகின்ற ஒரு உள்ளத்தை இந்த நாளிலே எங்களுக்கு உண்டு என்று தாரும். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நீர் எங்களோடு இருப்பதால் எந்த தீமையும் எந்த தீங்கு எங்களை தீண்ட முடியாது என்பதை நாங்கள் உள்ளத்திலே உணர்ந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்தால் போதும். வேற்றிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட ஆண்டவரே உமது பாதத்தில் ஒரே
ஒரு நாள் வந்து வாழ்ந்தால் அது கூட போதும் என்கின்ற அந்த ஆசிரை இந்த நாளிலே உம்முடைய தெய்வீக கொடையால், உம்முடைய தெய்வீக வல்லமையால் எங்களுக்கு நிறைவான முறையிலே தாரும். உம்முடைய அருளும் ஆற்றலும் இந்த ஜெப மாலையினால் புனித அந்தோனியாருடைய அன்னை மரியாள் பக்தியினால் எங்களுக்கு வழிகாட்டப்படுவதாக இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. அடுத்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எங்களுக்கு உணர்த்துவீராக. உம்முடைய ஆற்றலாலும் வல்லமையாலும் உம்முடைய தெய்வீகத்தாலும் நாங்கள் நிரப்பப்படுவோமாக. அதனால் இதோ உயர்ந்த வல்லமை, உயர்ந்த ஆற்றல், பெரிய கடவுள் எங்களை வழி நடத்துகிறார். ஆகவே எந்த தீமையிலிருந்தும் விடுவிக்கப்பட்டோம் என்று உமக்கு நன்றி சொல்ல, உமக்கு புகழ் பாட எங்களுக்கு அருளும் ஆற்றலும் தருவீராக. ஆமென், ஆமென், ஆமென்.